கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இந்த பூமியிலே வாழுகிற நமக்கு இரண்டு வாழ்வு உண்டு. ஒன்று மாம்சத்துக்குரிய வாழ்வு, இரண்டாவது ஆவிக்குரிய வாழ்வு. நம்மில் அநேகர் மாம்சத்துக்குரிய வாழ்வையே விரும்புகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வை குறித்து நினைத்து கூட பார்க்க முடியாதவர்களாய் மாம்ச வாழ்விலே இழுக்கப்பட்டு மரணத்திற்கு நேராய் வழிநடத்தப்படுகிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்விலே போராடி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்வு என்பது ஆவியானவரை அறிகிற ஒரு அனுபவம், உடலாலும் உள்ளத்தாலும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கான ஒரு வாழ்வு, ஆவியின் பிள்ளைகளாய் மாற்றப்படுகிற இந்த பூமிக்கடித்த உன்னத வாழ்வு. இதை அறியாதவர்களாய், அதை கேட்காதவர்களாய் நாம் மாம்ச வாழ்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, சிலர் கூடி ஒரு புதையில் இருக்கிற இடத்தை தேடி அதை கண்டுபிடிக்க செல்கிறார்கள். அவர்கள் சில நாட்கள் தேடி அந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கே ஒரு பாழடைந்த குகை ஒன்று இருந்தது. ஆனால் அந்த குகைக்குள்ளே செல்வதற்கு யாருக்கும் துணிவு இல்லை. எல்லோருக்கும் பயம். அதுக்குள்ள என்ன இருக்குமோ, என்ன ஆபத்து நமக்கு நேரிடுமோ என்கிற ஒரு அச்சம். அப்படி இருக்கிற போது ஒருவரும் அதற்குள்ளே போகாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் தன் தந்தையானவர் தான் புறப்படும் போது கூறின வார்த்தையை அவன் நினைவு கொண்டு அந்த குகைக்குள்ளே தான் புதையல் இருக்கிறது என்பதை அவன் அறிந்தவனாய் அவன் தன் மனதிலே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த குகைக்குள்ளே சென்றான். அவன் பல இடையூறுகளை கடந்து அந்த குகைக்குள்ளே சென்ற போது ஒரு பெரிய பொற்களஞ்சியம் ஒன்று அவன் கண்ணிலே பட்டது. அவனும் எடுத்துக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் சொன்னான். அவர்களும் அதன் பிறகு தைரியமாய் சென்று அந்த பொற்களஞ்சியத்தில் இருக்கிற புதையலை எடுத்துக்கொண்டு நன்மையினாலே மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசுவானவர் சொல்கிற போது கூட யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, ஒருவன் உள்ளே சென்று அதில் உள்ளே இருக்கிற விஷயத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொன்ன பிறகுதான் அவர்களும் தைரியத்தோடு சென்று அந்த புதையலை அவர்கள் எடுத்துக்கொண்டு நன்மை அடைந்தார்கள். அதே போலதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லுகிறார், ஒருவன் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை அடைந்தால்தான், ஆவியினாலே பிறந்தால்தான், அந்த பரிசுத்தம் அடைந்த பிறகுதான் அவன் பரலோக வாழ்வை அவன் அடைய முடியும், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை கேட்கிற நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் இந்த உலகத்துக்குரிய மாம்ச வாழ்வை விட்டு விலகி இந்த பூமிக்கடுத்த ஆவிக்குரிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய், அந்த ஆவியை நாம் பிறக்கிறவர்களாய், நாம் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை அடைகிறவர்களாய் நாம் மாறுகிற போது, ஆவியின் பிள்ளைகளாய் நாம் வாழுகிற போது நிச்சயமாய் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதில சந்தேகமில்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய ஆவியின் பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களை வழிநடத்தும். ஆமேன்.